ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த ஃபேன் பேரிங்கில் வந்து நாய்ஸ் வருது. இந்த நாய்ஸை வந்துட்டு எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது, பேரிங் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து ஒரு ஷார்ட் வீடியோவாக இதில் காட்ட போகிறோம். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, தெரிஞ்சுக்கிங்க. நீங்கள் எதனா சொல்லணும்னு விருப்பப்பட்டோன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேனை கழட்டி எடுத்தாச்சு, பிளேடெல்லாம் கழட்டிக்கிறேன். பெண்ட் ஆகாமல் கழட்டிக்குங்க பிளேடை. பெண்ட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் உங்களுக்கு ஏர் ஃப்ளோ நல்லா இருக்காது, காற்று வராது சரியா. பாடியை வந்து எப்படி கழட்டுறதுன்றது உங்களுக்கு காட்ட போறேன் இப்போ நெக்ஸ்ட். இந்த வயர்லாம் ரிமூவ் பண்ணிக்கணும். கண்டென்சரு உள்ளேருந்து வர காயில் லீட்லாம் வந்துட்டு பிரித்து எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம பாடி வந்துட்டு டிசேபிள் பண்ண முடியும். இந்த கனெக்டர் வந்து கழட்டிடணும். அடுத்து இப்போ பாடியை ரிமூவ் பண்ண போகிறேன், ஸ்க்ரூவை. ரிமூவ் பண்ணிட்ட பிறகு இந்த ஒயர் வந்துட்டு இந்த ஹோல்ஸ் வழியாக மேலே எடுத்து விட்டுடணும். ஸ்க்ரூ பிடிக்குது. கழட்டியாச்சு. சைடில் வர பேக்கிங் பீஸ்லாம் உடஞ்சி கொட்டியிருக்கு, அதனால ப்ராப்ளம் இல்லை. பிளாஸ்டிக் தான் அது. அடுத்து இந்த காயில் வெளியே தெளிக்கணும். ஜஸ்ட் ஜென்டலாக ஒரு டச்சு. அவ்வளோதான், காயில் தனியாக எடுத்தாச்சு. காயில் அடிப்படாமல் சேஃபாக ஒரு இடத்துல வைங்க. ஏன்னா இந்த காயில் அடிபட்டுச்சுன்னா அப்புறம் வந்து வைண்டிங் சீக்கிரத்தில் போயிடும், ஃபேன் வேஸ்ட் ஆகிடும். இது அடிப்படாமல் பார்த்துக்கணும். இப்போ வந்து இந்த டாப் பாடியில் இருக்க பேரிங், இந்த பேரிங் வந்து கழட்ட போகிறோம் நம்ம. ரிமூவ் பண்ணிக்கோங்க. இந்த பேரிங் வந்துட்டு இந்த ராடை வச்சு தான் தட்டி கழட்டுவோம். டயாமீட்டர் வந்துட்டு சின்னதாக இருக்கிறதுனால இந்த ஹோல்ஸு இந்த ராடு உள்ளே போகலை. ஸோ நான் வந்து ஸ்க்ரூ டிரைவர் வச்சு தட்டி எடுக்க போகிறேன். சில பேர் வந்துட்டு புல்லர் வச்சுருப்பாங்க, புல்லரை யூஸ் பண்ணி அந்த பேரிங் ரிமூவ் பண்ணுறாங்க. அது ஈஸியாக இருக்கும். என்கிட்ட புல்லர் இல்லாதனால இப்போ ஸ்க்ரூ டிரைவர் வச்சு தட்டுறேன் நான். ஸ்க்ரூ டிரைவரில் தட்டி கொஞ்சம் இறங்கிருச்சு. இப்போ ராடை இன்சர்ட் ஆயிடுச்சு, அதுலேயே தட்டி எடுத்துடுறேன் பேரிங். பேரிங் வந்துருச்சு.
இப்போ பாருங்க, இந்த பேரிங் ஸ்டக் ஆகுறது உங்களுக்கு வந்து வீடியோவில் நல்லா தெரியும். சுத்தல, ஃப்ரீயா சுத்தல, நாய்ஸ் வரும் லைட்டா, திடீர்னு நிக்குது பாருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த பாட்டம் பாடியில இருக்க இந்த பேரிங் கழட்ட போறோம் நம்ம. அது எப்படி கழட்டுறோன்றது பாருங்க. புல்லர் வச்சும் கழட்டலாம். புல்லர் இல்லாதவங்க இந்த மாதிரி மெழுகு வருது இல்லைங்களா, மெழுகு வந்து இந்த கேப்ல போட்டு ஃபில் பண்ணிட்டு இந்த ராடை வச்சு தட்டி தட்டி கழட்டலாம். அதை நீங்க பார்க்கலாம். இப்ப பாருங்க. மெழுகு வச்சு அடிக்கும் போது பேரிங் ஆட்டோமேட்டிக்கா மேல வரும். அது நீங்க பாப்பீங்க. இப்போ நான் அடிக்கும் போது எங்க இருந்தது, இப்ப பேரிங் எங்க மேல வந்திருக்குன்றது பாருங்க. சாரி, இப்ப வந்து புது பேரிங் வாங்கிட்டு வந்தாச்சு. இதை வந்து பாடியில வந்து ஃபிக்ஸ் பண்ண போறோம். இது வந்து பாட்டம் பாடியோட பேரிங், இது இந்த சைஸ் ஃபிக்ஸ் பண்றோம். அப்புறம் டாப் பாடியில் இருக்க பேரிங் வந்து ஃபிக்ஸ் பண்ணும். ஃபிக்ஸ் பண்ணிட்டு அசம்பிள் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு காட்டும். பேரிங் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நாய்ஸ் எதுவும் இல்லை, ஸ்மூத்தா இருக்கு. அடுத்து டாப் பாடியோட பேரிங் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போ வந்து பாடி அசம்பிள் பண்ணியாச்சு. பேரிங் வந்து எங்கன்னா டைட்டாக பிடிக்குதா, அலைன்மெண்ட் எதுனா ப்ராப்ளம் இருக்கான்னு செக் பண்ணணும். பிடிக்கிற மாதிரி இருக்கா இல்லை ஃப்ரீயாக இருக்கான்னு. ஃப்ரீயாக இருக்குது. ஸோ இப்போ வந்து பிளேடு மீதி எல்லாத்தையுமே அசம்பிள் பண்ணி எடுத்து மாட்டி விட்டுடலாம் ஃபேனு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டார்டிங் காயில், ரன்னிங் காயில், இது லீடு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது கண்டென்சர் கனெக்ட் பண்ணுறதுக்காக சீரிஸ் லேம்பில் செக் பண்ண போகிறேன். இப்போது இதில் பிரைட்டாக இருக்குது இல்லைங்களா லைட்டு, இது டிம்மாக இருக்குது. ஸோ டிம்மாக இருக்க 2 ஒயர்லேருந்து தான் இந்த கண்டென்சரை வந்துட்டு கனெக்ட் பண்ணணும். இப்போ நம்மக்கிட்ட டிம்மாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெட் அண்டு ப்ளூ, இது ரெண்டும் டிம்மாக எரியறதுனால அதில் கண்டென்சர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம லீடு செக் பண்ணிக்கணும்.
ஃபார்வர்ட் ரிவர்ஸ் செக் பண்ணிக்கணும். ரெட் அண்ட் ஒயிட் வந்து பிரைட்டாக இருக்குது, அதே மாதிரி ப்ளூ அண்ட் ஒயிட் வந்து பிரைட்டாக இருக்குது. டிம்மாக இருக்கிறது ரெட் அண்டு ப்ளூ. சரிங்களா? இது வந்துட்டு 2 காயிலோட எண்டு, இது வந்து காமன். ஸ்டார்டிங் காயிலோட எண்டு ஒன்று, ரன்னிங் காயிலோட எண்டு ஒன்று. இந்த 2 காயிலோட இன்னும் 2 கார்னர் வந்துட்டு இதில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க, காமன்னு கொடுத்துருப்பாங்க. அதனால் அது பிரைட்டாக எரியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேனுக்கு புது பேரிங் மாட்டி ஓட விட்டாச்சு. பேரிங் சவுண்டு இல்லை, ஸ்மூத்தாக ஓடுது, ஃபேனு ஸ்பீடாக ஓடுது, முடிஞ்சிச்சு. இதுதான் உங்களுக்கு ஷோ காட்டணும்னு நினச்சது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஃபேன் பேரிங் நாய்ஸை வந்து ஃபேன் பேரிங் ப்ராப்ளம் எப்படி சரி பண்ணுறது உங்களுக்கு காட்டியிருக்கோம். ஃபர்தராக இது சம்மந்தமான என்ன எலக்ட்ரிக்கல் வீடியோஸு டிப்ஸை வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் நாங்கள் கொடுத்துட்ருப்போம். தேங்க்யூ.